எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஊழல் வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது இனிமேல் அவர்களை விசாரிக்கிறதுக்கு எல்லா இதுவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 1998 வந்து இந்த மாதிரியான லஞ்ச ஒழிப்பில் வந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் விசாரிப்பதற்கு அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி ஒன்று இருந்தது. அது வந்து இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இது எப்படின்னு சொன்னால், இது நரசிம்மராவ் இருக்கும்போது நடந்தது. 1991-95 இந்த ஜேஎம்எம் எம்பிஎஸ் பிரைபரி கேஸுக்காக வேண்டி வந்தது. அப்போ என்ன அப்படின்னா, இந்த பைசா கொடுக்கறதுல வரும்போது அதுக்கு சில இம்யூனிட்டி இருக்குன்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது 98. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு மேலே போன அப்பீல் இதை வந்து டிவிஷன் பெஞ்ச் என்ன சொல்லியிருக்குன்னா, இட் ஹஸ் ஸ்ட்ரக் டவுன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இது இட்ஸ் அ வெரி குட் ஷிஃப்ட் இன் இந்தியன் பாலிட்டிக்ஸ். அப்போது லஞ்சம் வாங்கக்கூடிய எம்பிக்களும் எம்எல்ஏக்களையும் பாதுகாக்க வேண்டும் முயற்சி பண்ணது காங்கிரஸ் இல்லையா? ஆமாம். ஆனால் பிஜேபி ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் என்ன ஒரு தீர்ப்பே கோர்ட் எப்போ கொடுக்குது அப்படின்னா, பிஜேபி ஆட்சி வந்தப்புறம் தான் இந்த தீர்ப்பே கொடுக்குது. இதை முதல்ல வரவேற்றது யார் தெரியுமா? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார். காங்கிரஸ் தரப்பிலிருந்து இன்னும் இதுக்கு பெரிய ரியாக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், கொள்ளையடிக்கிறதுலேருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒரு இம்யூனிட்டியவே கிரியேட் பண்ண கட்சி காங்கிரஸ். ஸோ காங்கிரஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. ப்ராக்ரஸ், ப்ரோவுக்கு ஆப்போசிட்டில் என்ன? கான். ஸோ ப்ராக்ரஸ்னா வளர்ச்சி, காங்கிரஸ்னா வீழ்ச்சி. ஸோ வீழ்ச்சி எனக்கு அடிப்படை என்ன? ஊழல். ஸோ காங்கிரஸுக்குள்ள முதல் எழுத்து சி, கரப்ஷனுக்குள்ள முதல் எழுத்தும் சி. அதனால் எல்லாம் சரியாக ஒத்து போயிட்டுருக்கு. அதனால் அதை பற்றி அதில் பெரிய ஒரு இது இருக்க வேண்டாம். இது எப்படி ஒரு சிஸ்டம் இந்த நாட்டில் செட்டப் பண்ணிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம கவனிக்கணும். இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலில் போட்டாச்சு, போட்ட பிறகு இலாக்கா இல்லாத மந்திரின்னு உள்ளே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படி. ஆமாம். அப்போது இதுக்கு நேர் மாறாக அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுத்த உடனேயே ஒவ்வொரு ஆள் அத்வானியை பற்றி என்னெல்லாமோ பேசினாங்க. ஆனால் பாரத நாட்டில் இப்படி ஒரு அரசியல்வாதி பாரத நாடு பார்த்துருக்காது. அவ்வளவு ஒரு ஒழுக்கமானவருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் ஊழல் செய்திருப்பார் அப்படின்னு அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஏதோ ஒரு டைரியில் எல்கேஏன்னு பேர் எழுதியிருந்து தான். அந்த எல்கேஏன்னா எல்கே அத்வானி இவ்வளோதான் இல்லை எழுதியிருந்தே, வெறும் எல்கேஏ. இவங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறது கூட தெரியாது. ஆனால் அதுதான் எல்கே அத்வானி. பேப்பரில் ஒரு நியூஸ் வந்தது. வந்த உடனே இந்த மனுஷன் என்ன பண்ணார்? ரிசைன் பண்ணார். இந்த மாதிரியான இந்த குற்றச்சாட்டிலிருந்து நான் குற்றமற்றவன் என்று தீர்ப்பு வருகிறது அன்றைக்கி தான் நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளேயே போவேன், அதுவரை நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு ரிசைன் பண்ணிட்டு போனார். இது பிஜேபிக்குள்ள பின்னணி. இங்கே பாருங்க, ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கிக்கிட்டு மந்திரியாக இருந்துக்கிட்டு இருக்காரு. நீ அடுத்தவருக்கு இப்போ கேள்வி போட்டு இப்போ அடுத்த ட்ரையலுக்கு போயாச்சு ஐ பெரியசாமிக்கு. அவர் எப்போ ஐபி கொடுப்பாரு தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ ஒருத்தர் சனாதன தர்ம கேஸில் 2 பேர், அவர் ஒன்று, அதுக்கப்புறம் அதுக்கு கூட இருந்த சேகர் பாபு ஒன்று. இது என்றைக்கு இது வந்து சொல்லி முடியும்னு தெரியாது. சரி, இது ஒரு பஞ்ச் ஆஃப் கிரிமினல் ஆக்டிவிஸ்ட். இதில் பல ஆளுகள் வந்து இதில் வந்து இந்த எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு இம்யூனிட்டின்னு வைத்துக்கொண்டு அவர்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது திருடுவதற்கு ஒரு இம்யூனிட்டியை தேடிக்கொள்வது, இதுதான் இந்த நாட்டில் வந்து அரசியல் இதுவரை பார்த்தது. ஆனால் அந்த பின்னணியில் பார்க்கும்போது ஒரு தூய்மையான ஒரு அரசியலுக்கு இந்த தீர்ப்பு என்பது ஒரு வழிவகுக்கும் என்பது எனக்குள்ள அபிப்பிராயம். ஏன்னா இதில் வந்து ஜட்ஜுகள் இவ்வளோ தூரம் தைரியமாக இவங்களால் சொல்ல முடியாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ப்ரெஷரும் கிடையாது. கரெக்ட். தீர்ப்பு கொடுக்க கவுண்டர் ஆர்கியூ, கவர்மெண்ட்டே கவுண்டர் ஆர்கியூ பண்ண போகிறதில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடினா கவர்மெண்ட் கவுண்டர் ஆர்கியூ பண்ணும், இன்னைக்கு கவுண்டர் ஆர்கியூ பண்ணாது. ஏன்னா இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு கை சுத்தம். அவர் அந்த மாதிரியான ஒரு தேசம் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இன்றைக்கி இது பாசிபிள். ஸோ அதனால் நீங்கள் வந்து நீதிமன்ற தீர்ப்பை வந்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதான்னு கேட்டாச்சுன்னா ஆமாம் பண்ணுது. ஏன்னா ஒரு க்ளீன் என்விரான்மெண்ட்டை வந்து இந்த நாட்டில் வந்து பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த காரணத்தினால்
ஜட்ஜஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. அதனால இது பாசிபிள். அதனால் இது உண்மைக்குமே ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஊழல் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். ஏன்னா ஊழலுங்கக்கூடியது டெர்மைட்டு மாதிரி, கரையான் மாதிரி. அது எங்கே அரிச்சு ஏதோ ஒழிக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக. வெளியில் பார்க்க நல்ல சூப்பராக இருக்கும், உள்ளே எங்கேயும் ஒரு தப்புனா டொப்புன்னு போகும். என்னடான்னு பார்த்தாச்சுன்னா அங்கேருந்து பார்த்தோன்னா மொத்தத்தையும் அந்த உட் அவ்வளோத்தையும் அது உள்ளே இருக்கும். அது எங்கே என்ன அரிச்சிருக்குன்னு கூட வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு தெரியாது. அந்த மாதிரியானது ஊழல். அதுவும் மேல்மட்டத்தில் ஊழல் இருந்தாச்சுன்னா அதுதான் உள்ளதுலேயே மோசம். மீன் முதல்ல எங்கே அழுக தொடங்கும்னா அது தலையில் தான் அழுக தொடங்கும். படப்படன்னு கீழே வந்துடும். அந்த தலை சரியாக இருந்தாச்சு அப்படின்னு சொன்னால், உடம்புல அதுக்கு காயம் இருந்ததுன்னா அது சரியாகும். தலையில் இருந்தால் அது மொத்தத்தையும் ஜோலியை முடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஊழலுக்கு இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த சூழல் இந்த நாட்டில் ஏற்பட்டது, அதற்கு காரணம் நரேந்திர மோடி அவர்கள்னு நான் நினைக்கிறேன்.